வணக்கம் நண்பர்களே. நான் தாரு. And I am Rishi. Come, let's learn together. ஒரு பயணத்திற்கு தயாராகிய விலங்குகள் மற்றும் நவீன உடைகளுடன் ஒரு பெரிய மரம். நண்பர் மரம் தனது பெரிய வார்த்தை உறுதியாக்கி, நான் உலகை மாற்ற விரும்புகிறேன் என்று தீர்மானிக்கிறது. மரம் தனது உழைப்பால் பூமியில் கண்டுபிடிப்புகளை அறிவிக்கிறது, புதிய பொருட்கள், தகவல் மற்றும் உண்மைகள். இவை உலகை மாற்றியது. பூமியில் புதிய வழிகள் திறப்பதன் மூலம் விலங்குகளும் மக்களும் ஒன்றாக வாழுகிறார்கள். நண்பர் மரம் உலகை மாற்றிய தனது பற்றுகளை வீரமாக நிலைத்துக் கொண்டது. நீதி, ஒரு சிறப்பான மரமாக இருப்பதற்காக தீர்மானிப்பு மற்றும் பற்று அவசியம். Moral, with courage and determination, even a humble tree can inspire great changes in the world. ஒரு விஷயத்தை மறக்க முயல்போன நாயகன் ஊற்றுவாட்டிற்குள் கொண்டு செல்லப்படுகிறான. வார்டில் நிறங்கள் எல்லாம் உணர்ச்சி போன்றது, நிறங்கள் வானில் மற்றும் நடுவில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். வாட்டின் மாறுபடும் தீர்தலை நாயகன் கண்டுபிடிக்கிறான, கிரீன், நெஞ்சு மற்றும் வெள்ளை. அவர் நிறங்களை மறுமொழியாக உணர்கிறான, அவற்றின் அழகுக்கு ஆச்சரியப்படுகிறான. வீதி வெளியில் திரும்பின போது அவர் நிறங்களை நினைவில் கொண்டு ஒரு புதிய உணர்வுடன் வாழ்கிறான. நீதி, நிறங்களையும் தீர்தலையும் நினைவில் கொண்டு உலகை வேறுபாடான பார்வையில் பார்க்க முடியும். Moral, remembering the beauty of colors and seasons can change how we see the world. இரு கடலில் படாத பட்டு நண்பர்கள் 3ஆம் இடத்தில் ஒரு சிவப்பு தீர்வு கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் தீர்வை பகிர்ந்து கொண்டால் அது ஒரு மற்றும் மற்றொரு வழியை தெரிவிக்கிறது. அவர்கள் ஒன்றாக பயணித்து ஆபத்துகளை எதிர்கொள்ளும் வழியை விசாரிக்கிறார்கள். அவர்களின் ஒத்துழைப்பு ஆபத்துகளை தூண்டிய வலிமையை நீக்குகிறது. வெற்றியை அனுபவித்த பின்னர் அவர்கள் தமது நம்பிக்கையை வெற்றிக்கு அடிமைப்படுத்துகிறார்கள். நீதி, நண்பரின் அடிப்படையாக இருக்கும் நம்பிக்கை மற்றும் உதவுதல் எங்களை வெற்றிக்கு கொண்டு சேர்க்கும். Moral, true friendship lies in trusting and supporting each other, no matter how unlikely the partners may seem. இதற்கு கூர்மையான பற்களுடன் கூடிய பெரிய தாடையும் 2 வலிமையான கால்களும் உண்டு. இது என்ன டைனோசர்? It had a large jaw with sharp teeth and 2 powerful legs. What is this dinosaur called? T-Rex. T-Rex. இதன் தலையில் பெரிய கொம்பும் முதுகில் 3 பெரிய முட்களும் உள்ளன. இது என்ன டைனோசர்? It had a large horn on its head and 3 big spikes on its back. Can you guess this one? Triceratops. Triceratops. இதன் முதுகில் தட்டுகள் வரிசையாக உள்ளன, சமநிலைக்காக நீண்ட வால் உள்ளது. இது என்ன டைனோசர்? It had plates running down its back and a long tail for balance. What is this dinosaur called? Stegosaurus. Stegosaurus. இது மிகப்பெரிய டைனோசர்களில் ஒன்று, பெரிய உடலும் அமைதியான குணமும் கொண்டது. இது என்ன டைனோசர்? It was one of the largest dinosaurs, known for its size and gentle nature. Which dinosaur is it? Brontosaurus. Brontosaurus. இந்த குரலை நிரூபிக்கவும். மூ. என்ன விலங்கு இதை கூறுகிறது? Guess the sound, moo. What animal makes this noise? A cow. ராட்டி. 4 படைகளில் நடக்கும் ஒரு விலங்கம் இது செய்கிறது. வூப் வூப் என்றும் கூறுகிறதா? What animal walks on 4 legs and says woof woof? A dog. ஒரு குட்டி. உங்கள் கைகளை அடித்து விலக்கவும். இந்த குரலை என்ன போன்று செய்கிறது? Flap your wings. What bird makes this sound?
A chicken. ஒரு கோழி. நிலை மார்பிடமாக தாக்கவும் மேய்ச்சி. இதனை என்ன விலங்கு செய்கிறது? Pounds and meow. What animal does this? A cat. ஒரு கட்டி. உங்கள் கைகளை குவித்து பாடுகள் செய்யவும். இந்த குரலை என்ன விலங்கு செய்கிறது? Clap your hands. What animal makes this sound? A monkey. ஒரு மானிக்கப்பான். நன்றி நண்பர்களே. நன்றாக கற்றீர்கள். Please subscribe and see you again. Bye bye.